பள்ளி மாலை நேரம். மாணவர்கள் பரீட்சை முடித்து வெளியே வருகிறார்கள். மீனா, அரவிந்த், சித்தார்த் என்ற 3 நண்பர்களும் பள்ளியில் தேர்வை முடித்துள்ளனர். மீனா பரீட்சையில் முதல் இடம் பிடித்ததால் அவளுடைய பாட்டி ஒரு பரிசாக ஒரு மாயக்காட்டுக்குள் சுற்றுலா எனச் சொல்கிறார். பாட்டி ஒரு பழைய புத்தகத்திலிருந்து வரைபடம் எடுக்கிறார். மூவரும் பயணத்திற்கு தயாராகிறார்கள். அவர்கள் ஒரு பழமையான வரைபடத்துடன் பயணத்தை தொடங்குகிறார்கள். வழியில் ஒரு மர்ம வாசலை எதிர்கொள்கிறார்கள். அதில் ஒரு புதிர் எழுதப்பட்டிருக்கும். ஒளியும் சுழலும் உள்ளே வந்தால் வாயில்கள் திறக்கும். மீனா அறிவால் தீர்க்க வாசல் திறக்கிறது. வாசலை கடந்தவுடன் விலங்குகள் பேசும் காட்சியை குழந்தைகள் பார்க்கின்றன. ஒரு ஞானி யானை அவர்களை வரவேற்கிறது. ஆனால் அந்த காட்டை ஒரு கெட்ட சிங்கம் ஆட்சி செய்கிறது. யானை சொல்கிறது, ஒரு புனித மணியை மீட்டால்தான் காட்டில் அமைதி வரும் என்று கூறுகிறது. அப்போதுதான் சிங்கம் தனது அரண்மனையில் கொடூரமாக இருப்பது காட்டப்படுகிறது. மணியை திருடி வைத்திருப்பதும் சிங்கம்தான் என்ற உண்மையை சிறுவர்கள் கண்டுபிடிக்கின்றன. சிங்கத்தின் காவலனாக ஒரு நாகம் இருக்கிறது. ஆனால் நாகம் சிங்கத்தின் கொடுமைகளைப் பற்றி தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு உதவ முடிவெடுக்கிறது. சிங்கத்திடம் சிறுவர்கள் சென்று மணியை கேட்கும் போது சிங்கம் ஒரு சோதனை கொடுக்கின்றது. அந்த சோதனை 3 பாதைகள். 1. தீப்பாதை. 2. தண்ணீர் வழி. 3. காற்று மலை. தீப்பாதையில் துணிச்சல், நீர்ப்பாதையில் ஒற்றுமை, காற்று பாதையில் அறிவு. அவர்கள் ஒவ்வொரு சோதனையும் சந்தித்து அதனை வெற்றி கொள்கிறார்கள். மணி சிறுவர்களால் மீட்கப்பட்டவுடன் காட்டில் வானவில் தோன்றுகிறது. சிங்கம் நல்லவர் ஆகிறார். எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குகின்றன. சிறுவர்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. யானை அவர்களை வழியனுப்புகிறது. மூவரும் வீடு திரும்புகிறார்கள். அந்த அனுபவத்தை மீனா ஒரு புத்தகமாக எழுதுகிறாள். தன் பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களையும் படிக்க வைக்கிறார்கள். இந்த கதையின் கருத்து: குழந்தைகளே, நம்மிடம் துணிவு, அறிவு, நட்பு ஆகியவை சேரும்போது பெரிய சிக்கல்களையும் வெல்ல முடியும்.